also a sports surgeon. Joint injuries happen inside the joints, and he repairs broken ligaments, and all of that is his job. So it's not just the young people with sports injuries that are benefiting from him. We have clearly seen that even 97-year-old young man can also benefit from his technical abilities. And I think science has moved on that minimally invasive, which is really a keyhole surgery inside the joint, can be done in 97-year-old without a general anesthesia, because general anesthesia may carry risks for him. So the anesthetists, I'm sure, have given him a good block, local anesthesia, so he doesn't feel the pain, and you have to speak to him constantly to distract him from the pain, maybe. So, but I want to ask Dr. Ayyadurai, what is unique about this that we want to tell this story? One thing is, it is the most simplest procedure. Minimal blood loss, minimal access surgery, and maximum, should I say, you will get the maximum results, the maximum benefit out of it. And because traditionally what has been done for a problem like this is a replacement before the event of the balloon. Now this really it doesn't dilate with this. If there is a problem, that we can convert it into an arthroplasty later. So that's the benefit the patient gets. ஒரு 80 வயசுக்கு மேல ஏற்படுற தசைநாறு தீங்கு ப்ராப்ளத்தினால அது மினிமம் ஆக்சஸ் ஊற்றி வச்சு தைக்க முடியும். We also have இந்த பேட்சஸ்ன்னு சொல்லி கமர்ஷியலி அவைலபிள் பேட்சஸ் இருக்கு. அதுல விட்டு போன மாதிரி தண்ணி இருந்ததுன்னா அந்த பேட்சன் போட்டு நம்ம சரி பண்ண முடியும். இப்போ அந்த மாதிரி பண்ண முடியாத பேஷண்ட்ஸ்க்கு இந்த பலூன் வந்து 2 to 3 years ஆஃப் குட் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். சம்டைம்ஸ் திஸ் கேன் பி பெர்மனன்ட் ஆல்சோ. நம்ம ஐஇசிஏ வச்சோம்னா அது 50 ml போட்டு அந்த சைஸ் ஏற்ற மாதிரி கொஞ்சம் 50 ml நம்ம ரிட்ராக்ட் பண்ணணும். நம்ம ஸ்டேஸ் இன்சைட் தி ஷோல்டர். இது அந்த பக்கம் இந்த பக்கம் நிறையாம இருக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த சலைன் போடுறது. ஸோ 2 years எப்படி கரைஞ்சிட போதும். ஸோ பெரிய ப்ராப்ளம் சரி வர போறது. It's an injection inside the material that we put inside. Yes. Injection. வணக்கம், நான் டாக்டர் பிரகாஷ் ஐயாதுரை, ஆர்த்ரோஸ்கோபி அண்ட் ஸ்போர்ட்ஸ் மெடிசின் ஸ்பெஷலிஸ்ட் அட் ரேலா ஹாஸ்பிட்டல் குரோம்பேட். இன்னைக்கு நம்ம இங்க இருக்கிறது வந்து ஐயா திரு ஸ்ரீனிவாசன், திருவாரூர், 97 வயசு. அவங்க தாமரத்துல இருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த தோள்பட்டையில வந்து கீழே விழுந்து அடிபட்டு கையை தூக்க முடியாத மாதிரி ரொட்டேட்டர் கஃப்னு சொல்ற ஷோல்டர் மஸ்ல் வந்து கிழிஞ்சு அந்த அந்த தைக்க முடியாத, திருப்பி இழுத்து வச்சு தைக்க முடியாத அந்த தசைநாறு தொந்தரவு இருப்பாங்க. இந்த இன்ஸ்பேஸ் பலூன் சொல்லி இந்த பலூன் வந்து உங்க ஷோல்டருக்குள்ள பொருத்திருக்கோம். ஸோ இந்த ப்ரொசீஜர் வந்து உலகத்திலேயே ஓல்டஸ்ட் பேஷண்ட் டு ரிசீவ் திஸ் பலூன் இஸ் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன், திருவாரூர். ஸோ இந்த ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா அவங்கள ஃபுல்லா மயக்கம் கொடுக்காம வெறும் கை மட்டும் மரத்து போற மாதிரியான இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு 18 நிமிடத்திலே இந்த ப்ரொசீஜர் வந்து கம்ப்ளீட்டா பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த ப்ரொசீஜர் யாராருக்கெல்லாம் தேவைப்படுதுன்னா, இந்த மாதிரி 65 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, கீழே விழுந்து இந்த மாதிரி தசைநாறு இழுத்து வச்சு தைக்க முடியாம இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ரொசீஜர் வந்து இன்ட்ரீமா ரிலீஃப் கொடுக்குங்க. ஸோ இந்த ப்ரொசீஜர் வந்து ஸ்பெஷலைஸ்ட் அனஸ்தீசியாலே அவங்க 97 வயசு, அவங்களுக்கு முழுமையான அனஸ்தீசியா கொடுக்க முடியாது. ஸோ வந்து என்னோட வந்து டாக்டர் சுப்பிரமணியம் இருக்காங்க. அவங்க வந்து அந்த அனஸ்தீசியா எப்படி கொடுத்தாங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். டாக்டர் சுப்பிரமணியன், இங்கே ரேலா ஹாஸ்பிட்டலில் அனஸ்தீசியா டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ யூஸ்வலாக அனஸ்தீசியா வந்து இப்போ இவர் ப்ரொசீஜர் படி பார்த்தோன்னா சார் சொன்ன மாதிரி ஒரு ஜஸ்ட் உள்ளே போயிட்டு ஒரு இந்த பலூன் வந்து அந்த இடத்துல வச்சுட்டு சார் வெளில ஒரு 18 minutes ப்ரொசீஜர். பட் இந்த ப்ரொசீஜர் அப்போ வலி தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா முழு மயக்கம், யூஸ்வலாக இந்த மாதிரி ஷோல்டரில் பண்ணுற சர்ஜரிஸ் எல்லாமே முழு மயக்கம் கொடுத்து தான் பண்ணுவோம். பட் சின்ஸ் த பேஷண்ட் இஸ் 97 years old, அனஸ்தீசியா முழு மயக்கம் கொடுத்து திரும்ப வெளியில எடுத்துட்டு வர்றதுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. ஏன்னா அவங்களோட பாடி பிசியாலஜியே வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டோஸ் டைட்ரேட் பண்ணி கொடுக்கணும். அப்படி பண்ணாலுமே ரெக்கவரி அனஸ்தீசியாலேருந்து வர்றது டிலேடா இருக்கும். ஸோ இப்போ வந்து வி ஹேவ் டெவலப் சோ மச் தட் நம்ம ஷோல்டருக்கு போற நரம்பை மட்டுமே நம்ம மிஷின், அல்ட்ராசவுண்ட் மிஷின் வச்சு பார்த்து அந்த நரம்பை மட்டும் டார்கெட் பண்ணி நம்ம மருந்து கொடுத்தோம் அப்படின்னா வெறும் தோள்பட்டை மட்டும் மறுத்து போகும்.
மற்ற எல்லா பார்ட்டுமே நார்மலா இருக்கும், பேஷண்ட்டும் வந்து முழிச்சிட்டு இருப்பாங்க. சார் சொன்ன மாதிரி ஆப்ரேஷன் பண்ணும்போது கூட சார் பேசிட்டே பண்ணாரு. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ இந்த மாதிரி நிறைய டெவலப் ஆயிருக்கு அனஸ்தீசியால. ஸோ இது சாருக்கு அதனால இந்த மாதிரி ஈவன் அட் 97 years old நம்ம வெறும் தோள்பட்டையை மட்டும் மறுக்க வச்சு ப்ரொசீஜர் பண்ணி இமீடியட்டா ரூமுக்கே ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஐசியூ ஸ்டே அந்த மாதிரிலாம் கூட எதுவும் தேவைப்படலை. அதுதான். ஸோ இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சார் கீழே விழுந்த உடனே அந்த 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 பெயின் வந்து சாதாரண வழின்னு நினைச்சிட்டாங்க. ஸோ அப்போ சாதாரண கீழே விழுவது தானே, ஸோ அதனால பெருசா என்ன ஆயிரப்போகுதுன்னு ஒரு 3-4 மாசம் சார் 6 months வரைக்கும் வந்து இந்த டைம் ஃப்ரேம் வந்து நம்மளுக்கு அதிகமாயிருச்சு. ஸோ அந்த இழுத்து வச்சு தைக்கக்கூடிய அந்த தசை தன்மை கூட பெருசா இருக்காது. 97 வயசுல வந்து அதை நம்ம எதிர்பார்க்கறது இல்லை. பட் ஆனா எவ்வளவு ஏர்லியா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நம்ம வந்து டாக்டர்ஸ்ட்ட போய் காட்டுறோமோ அவ்வளவு ஏர்லியா வந்து ஈஸியா அந்த சர்ஜரி பண்ணிட முடியும். வேற ஏதாவது கேள்வி இருக்குங்க உங்களுக்கு? Thank you.